திருச்சி மரக்கடையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மீது தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கார் மோதியதில் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ என்ன நடந்தது? இந்த காவலனுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? திருச்சி மரக்கடை பகுதியில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். பிரச்சாரம் முடித்த பிறகு அவரது வாகனமானது சிறிது தூரம் சென்ற பிறகே முன்னாடி முன்பக்கமாக சென்ற கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவினுடைய வாகனம் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் சதீஷ்குமார் மீது மோதி இருக்கிறது. பாதுகாப்பு பணியில் இருந்த சதீஷ்குமாரின் கால் மீது அந்த வாகனம் ஏறியதன் காரணமாக அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவரை மீட்டிருக்கக்கூடிய போலீசார் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வைத்து அவருக்கு தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார்கள். காவல் பணியில் சிறப்பு காவல் பதிவை சேர்ந்த காவலர் சதீஷ் அவர்கள் காலையிலிருந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். விஜயனுடைய வாகனம் செல்லும் போது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் முறையில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போதுதான் ஆதவ் அர்ஜுனாவினுடைய வாகனம் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வாகனம் மோதியதை அடுத்து அதிலிருந்து யாரும், அதாவது விஜயினுடைய தனி பாதுகாப்பு படையை சேர்ந்த யாரும் அந்த பகுதிக்கு வராத நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களும் விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் சேர்ந்தே காவலரை மீட்டு தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றி ரகுவரன், இது குறித்த விவரங்களுக்காக.